ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கில் தற்பொழுது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தேர்தல் பார்வையாளர்கள் என அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அதன்படி இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் தொடர்பாகவும், தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் கூட்டணி தொடர்பாகவும் ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்பொழுது பல்வேறு தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக வெல்லும் தமிழ் பெண்கள் வீடு வீடாக சென்று மகளிர் பரப்புரை என்பது மேற்கொள்ளப்படும் என்று தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ்நாடு தலைகுனியாது பரப்புரை என்பது மீண்டும் தொடங்க இருப்பதாகவும் இந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி, வாக்குச்சாவடி குழுக்களுக்கான பயிற்சி மாநாடு என்பது நடைபெறுவதையும் இந்த தீர்மானத்தின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், திமுக மாநில மாநாடு என்பது நடைபெறுவதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் என்பது நடைபெறக்கூடிய நிலையில் திமுகவின் வெற்றி பாசறை சாட்டும் வகையில் மார்ச் 8ஆம் தேதி அன்று குறிப்பாக திருச்சியில் 10 லட்சம் திமுக உறுப்பினர்கள் கலந்து கொள்ளும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் மாபெரும் மாநாடு என்பது நடைபெற இருப்பதாகவும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பாசறை என்பது தொடர்ச்சியாக நடைபெறும் என்றும் பிப்ரவரி 11, பிப்ரவரி 14, பிப்ரவரி 21 மற்றும் பிப்ரவரி 27 ஆகிய 4 நாட்களில் ஒவ்வொரு மண்டலங்களுக்கும் இந்த மாநாடு என்பது நடைபெற இருப்பதாகவும் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கில் தற்பொழுது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தேர்தல் பார்வையாளர்கள் என அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அதன்படி இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் தொடர்பாகவும், தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் கூட்டணி தொடர்பாகவும் ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்பொழுது பல்வேறு தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக வெல்லும் தமிழ் பெண்கள் வீடு வீடாக சென்று மகளிர் பரப்புரை என்பது மேற்கொள்ளப்படும் என்று தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ்நாடு தலைகுனியாது பரப்புரை என்பது மீண்டும் தொடங்க இருப்பதாகவும் இந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி, வாக்குச்சாவடி குழுக்களுக்கான பயிற்சி மாநாடு என்பது நடைபெறுவதையும் இந்த தீர்மானத்தின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், திமுக மாநில மாநாடு என்பது நடைபெறுவதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் என்பது நடைபெறக்கூடிய நிலையில் திமுகவின் வெற்றி பாசறை சாட்டும் வகையில் மார்ச் 8ஆம் தேதி அன்று குறிப்பாக திருச்சியில் 10 லட்சம் திமுக உறுப்பினர்கள் கலந்து கொள்ளும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் மாபெரும் மாநாடு என்பது நடைபெற இருப்பதாகவும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பாசறை என்பது தொடர்ச்சியாக நடைபெறும் என்றும் பிப்ரவரி 11, பிப்ரவரி 14, பிப்ரவரி 21 மற்றும் பிப்ரவரி 27 ஆகிய 4 நாட்களில் ஒவ்வொரு மண்டலங்களுக்கும் இந்த மாநாடு என்பது நடைபெற இருப்பதாகவும் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது.